வெள்ளூர்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் ஏறக்குறைய இந்த போலீஸ் ரெக்கார்ட்ல வெடிகுண்டு கலாச்சாரத்தை பரப்புன ஒரு மாபெரும் மகிமையுடைய ஒரு ஊர். அதாவது அந்த ஊராட்கள் எங்கேயோ எக்ஸ்ப்ளோசிவ்ல ஒர்க் பண்ணாலோ, அதை ஒரு மாதிரி சொல்றாங்க, எக்ஸ்ப்ளோசிவ்ல இருந்தாலும் அந்த ஊருக்கு வந்தாரு. அவரை வச்சு அந்த வெடிகுண்டு செய்யறது எப்படின்னு கத்துக்கிட்டாங்கன்னு. ஏறக்குறைய இன்னும் போலீஸ்ல அதை பத்தி கொஞ்சம் தீவிரமா விசாரிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஊர்ல வாங்கி எரியிற வெடிகுண்டுல பார்த்தா கண்ணாடி சில்லெல்லாம் பறந்து தாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வன்முறையை சொல்லக்கூடாது, இருந்தாலும் அந்த ஊருக்குள்ள வெடிகுண்டு அந்த அளவு ஃபேமஸ். அப்போ அந்த ஊராட்களை போலீஸ்னாலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஒரு சாதாரண தகராறுன்னு யாராவது வர்றாங்கன்னா 2 பேர் கையிலையும் வெடிகுண்டை கொடுத்து நீயே எரி அவனும் எரியட்டும், 2 பேர் சாகட்டும், ஜாதி சண்டை வரட்டும், ஏன்னா அவங்களுக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது. அந்த வெடிகுண்டை எப்படியாவது அவங்க சேல்ஸ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு நிலைமை. அப்படி ஒரு கட்டத்துல இந்த போலீஸ் யோசிச்சாங்க, இவங்களை எப்படி கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரது, இவங்களை போய் அடக்குமுறையை அடிச்சு ஒடுக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி போயிருவாங்க, எல்லா பக்கமும் அங்கங்க போய் பரவி போயிருவாங்க. அப்ப இவங்களை எப்படி வழிக்கு கொண்டு வரதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் போலீஸ் போய் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. போலீஸ் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த தொழிலே நீங்க விட்டுருங்க, இதுக்கு பதிலாக வேற எந்த தொழில் வேணாலும் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அப்போ வேலை வாய்ப்பு குறித்த எந்த உறுதிமொழியும் போலீஸ்னால கொடுக்க முடியல. இந்த தொழில் நீங்க விட்டுருங்க, இதுக்கு பதிலாக வேற எந்த தொழில்னாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லவும் அந்த ஊர்காரங்கிட்ட ஒரே ஒரு மாற்றம். அப்ப ஃபர்ஸ்ட் கள்ளச்சாராயம் காய்ச்ச ஆரம்பிச்சாங்க அந்த ஊர்காரங்க. போலீஸ் கண்டு காணாம இருந்துட்டாங்க ஒரு 2-3 வருஷம். கொஞ்சம் அவங்ககிட்ட கையில பைசா வந்துச்சு, வட்டி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஊரோட ரெக்கார்டு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய டிஎஸ்பி, எஸ்பி, எஸ்ஐ எத்தனையோ பேர் நல்லா இருக்காங்க. இந்த வெடிகுண்டுங்கிறது அந்த பழைய தலைமுறைக்கு அந்த இது சுத்தமா மறந்தே போச்சு அவங்களுக்கு. அதே போலத்தான் ஒருவேளை அன்று அந்த போலீஸ் அதிகாரிகள் சென்று பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருந்திருந்தால் அந்த ஊர் வன்முறை பலருக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். அதுக்கடுத்து இந்த அமைதி பேச்சுவார்த்தையை லாய்க்கலன்னு பேசுறதுக்கு ஒரு 1வது படிக்கிற பாப்பாவை கூப்பிடுறேன். இந்த பிள்ளை போய் ஃபர்ஸ்ட் பட்டிமன்றத்துல போய் இந்த பிள்ளை போய் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்க அப்பா ஒரு எக்ஸ்டம்போர் ஸ்பீக்கர், சரி இவரை போய் கேளுங்கன்னு சொன்னாங்க. நான் போய் கேட்ட உடனே இந்த பிள்ளை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டேன். நான் இது என்னங்க மவுண்ட் கார்மல்ஸ் வீட்டுக்கு போய் கதவை தட்டி கேட்கும், எங்க படிக்கிறேன், நான் மவுண்ட் கார்மல் தமிழே கிடையாது, நீ எப்படி தமிழ்ல பேசுவ அப்படின்னு. இல்ல எனக்கு தமிழ் கிடையாது அப்படின்னுச்சு. சரி தமிழ் எழுதவும் தெரியாது வாசிக்கவும் தெரியாது அப்படிங்கிறப்ப இந்த பிள்ளை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடேசன் அண்ணாச்சிட்ட எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். அவர் சம்பத் அண்ணாச்சிட்டு சொல்லிட்டேன் அந்த பிள்ளைக்கு ஒன்றும் எழுதவும் தெரியாதுன்னு. அதுக்கப்புறம் இந்த பிள்ளை எப்படி பட்டிமன்றத்தில் வந்துச்சுன்னு தெரியல. சரி பார்ப்போம் இந்த பிள்ளை அடக்குமுறையா எப்படி பேச போகுது அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளை பார்ப்போம். வாமா பேசணும். பேரன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோரே, தாய்மாரே, அனைவருக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கம். ஏதாவது பாம்பு குத்த வந்தா அவங்களை கூட்டிட்டு போங்க. உங்க தெளிவா அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அடக்குமுறை எப்பங்க வரும்? ஒரு விஷயம் கையை மீறி போகும்போதுதான் வரும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், எதிரணி முஸ்லிம் தீவிரவாதம்னு வார்த்தை சொன்னாங்க. ஒரு வார்த்தை நான் வன்மையா கண்டிக்கிறேன். நீங்க எல்டிடிஇ உர்ஃபாவை ஹிந்து தீவிரவாதின்னு சொல்றீங்களா? இங்கிலீஷ்ல யாராவது பேசினாலே சுடுங்கடான ஐரிஷ் நாட்டுல ஒரு குழு தீவிரவாதம் பண்ணிட்டு இருக்கு. அவங்களுக்கு கிறிஸ்துவ தீவிரவாதின்னு சொல்றீங்களா? ஆனா முஸ்லிம் தீவிரவாதி இங்கிலீஷ் இஸ்ரேல கலவரம் பண்றதுங்களுக்கு யூத தீவிரவாதி சொல்றீங்களா? ஆனா முஸ்லிம் தீவிரவாதின்னு சொல்லி காஷ்மீர்ல இருக்க JKLF, ஹிஸ்புல் முஜாஹிதீன், எங்கேயோ அல்கொய்தா ஆகிய அத்தனை இயக்கத்தையும் ஒரே நேர்கோட்டுல முஸ்லிம் தீவிரவாதம் ஏன் சொல்றீங்க? ஒவ்வொருத்தர் கோரிக்கையும் வேற, ஆனா ஒரே எண்ணம் திடீர்னும் பயமுறுத்துங்குது. JKLF சமாதானா ஹிஸ்புல் முஜாஹிதீன் தாக்குதல் நடத்துது, ஹிஸ்புல் முஜாஹிதீன் சமாதானா லஷ்கர் தொய்பா தாக்குதல் நடத்துது. போதாக்கரைக்கு ஜெய்ஷே முகமதுன்னு இன்னொரு குரூப் வேற. வன்முறை பயணத்தை பேச்சுவார்த்தையால் சரி செய்ய முடியுமா? ஆப்கானிஸ்தான்ல இந்திய விமானத்தை கடத்தி தரையிறக்குனாங்க. தீவிரவாதிங்க கோரிக்கையை எடுத்து அரசாங்கம் கைங்களை விடுத்துச்சு. நீங்க தீவிரவாதிகளை பயங்கரவாதிகளை விட்டதுதான் உங்களோட அச்சீவ்மெண்ட். இதுதான் பேச்சுவார்த்தையோட நன்மை. இதே போல ரஷ்யாவில தீவிரவாதிங்க கை வச்ச காட்டினாங்க. தேசத்துல எல்லா பக்கமும் உள்ள உள்ள ஆட்களை கைதியா வச்சு பல கோரிக்கையை வச்சாங்க. ஆனா ரஷ்ய ராணுவம் சுத்தி நின்று மயக்க வந்து ஸ்ப்ரே பண்ணி எல்லோரையும் மயங்க வச்சாங்க. அப்படிதான் அந்த தீவிரவாதம் அவங்க கவனிச்சுக்கிட்டுமே வேற. டெல்லி, மும்பை தீவிரவாதம் பெருத்துள்ள நகரம். எங்க ஊர்ல தீவிரவாதம் கிடையாது. தீவிரவாதம் பெருத்துள்ள நகரம்னு அரசாங்கம் சில நகரங்கள் லிஸ்ட் போட்டிருக்கு. அந்த லிஸ்ட்ல எங்க ஊர் இல்ல.
அதோட விலை 6 ரூபாய் 7 ரூபாய் இருக்கும். 1 ரூபாய் கூட வைப்பாங்க. ஒருவேளை நமக்கு தேட்டர்ல வாங்க விருப்பம் இல்லைன்னா வாட்ச்மேன் சொல்லிட்டு வெளியே போய் வாங்கிட்டு வரலாம். ஆனா இங்க அதே பெப்சி 15 இருந்து 20 ரூபாய். தேட்டருக்குள்ள எந்த தின்பண்டமும் எடுத்துட்டு போக முடியாது. இடைவேளையில ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு கேட்டா அப்படியே போயிருங்க, திரும்பி வரக்கூடாதுன்னு பதில். கேட்டா வெளியே வெங்காய பள்ளி வாங்கிட்டு வரேன் கண்ணேனா, இல்ல வெடிகுண்டு வாங்கிட்டு வரேன் கண்ணேனா அப்படின்றா வாட்ச்மேன். எங்க போனாலும் ஐடி கார்டை காட்டுன்றாங்க. சுதந்திரத்தை அங்க அடங்க வச்சிட்டோம். இங்க அது பரவாயில்ல. காஷ்மீர்ல பல மாநிலங்கள் இந்த மாதிரி இருக்கு. நடுவரத்தில் கொண்டவர்களே, இங்க எங்களுக்கு நடுவில் வந்து உட்காந்து நான் தான் நடுவில் உட்காந்த மாதிரி காஷ்மீர்ல போய் உட்காந்தீங்கன்னு நடுவிலே சொல்லுவாங்க. எங்க அப்பாவுக்கு செல்லிடாம இருக்கிறதுக்கு இது ஒரு சாக்கு. சினிமா போலாம்பான்னு கேட்டா வேணாண்டா அவங்க குண்டு வச்சு பண்றாரு. சர்வீஸ் மார்க்கெட் போலாம்பான்னு கேட்டா வேணாண்டா குண்டு வச்சு பண்றாரு. ஏதாவது ஆபீஸ்ல முதல்ல நுழைஞ்சோன்னா வாட்ச்மேன் பரம் பார்ப்போம். இப்ப மெட்டல் வெஹிக்கிள் வச்சுட்டு ஒரு ஆள் பாரு, அவர் எங்கன்னு தேடும். சரி ஒரு கோயில் போலான்னு சொல்லி போனா அங்கேயும் செக்கிங். ஒரு தடவை கோயில் போயிருந்தப்ப எனக்கு செக் பண்ணிட்டு சீக்கிரம் விட்டுட்டாங்க. எங்க அப்பாவை ரொம்ப நேரம் செக் பண்ணாங்க. அவங்க செக் பண்ண பார்த்து நானே எங்க அப்பா தீவிரவாதி இருப்பாரோன்னு சொல்லிக்கிட்டேன். அப்புறம் தான் போலீஸ்காரை விட்டுட்டு ஒரு குண்டு உள்ள சொல்லி விட்டுட்டாரு. பின்னாடி தான் அப்பான்னு போய் கட்டி பிடிச்சிட்டேன். யாரும் நம்ம முடியல, நான் தீவிரவாதம் படுத்து போயிடுச்சு. பட்டிமன்றத்துல பேசுறக்காண்டி கூப்பிட எங்க வீட்டுக்கு பத்திர கொண்டு வந்திருந்தாரு. இவரே ஒரு தீவிரவாதி இருப்பாரோ சந்தேகப்பட்டேன். இன்டர்நெட்ல நுழைஞ்ச ஐடி, ஆபீஸ் போனா ஐடி, தியேட்டர் போனா மெட்டல் டிடெக்டர், கோயில் போனா செக்கிங். இந்த மாதிரி நம்மளுக்கு ஹிஸ்டரியிலவே கொடுக்குற தீவிரவாதிகளுக்கு பேச்சுவார்த்தை உதவுமா? இந்த மாதிரி நம்ம எதிரணி சரியா கேட்டாங்க. 1000 மேந்தி தீவிரவாதத்தை எதிரணி கை காட்டுனாங்க. ஆப்கானிஸ்தான்ல இந்திய விமானத்தை கட்டி ஆப்கானிஸ்தான் எல்லா நாட்டுக்கும் போதை பொருளை விலை வச்சு அமைச்சிச்சு. தீவிரவாதத்தை ஊக்குச்சது நாடு. அமெரிக்கா கிட்ட இந்தியா சொல்லி பாச்சு. பக்கத்து வீட்டுக்கார நாய் கடிக்கும் போது அர்த்தக்குறி நாம் தானே அமெரிக்கா உணர்ந்திருக்கணும். ஆனா தலைவலியும் பல்வலியும் தனக்கு வந்தாத்தான் தெரியுன்ற மாதிரி செப்டம்பர் 11 பின்னால்தான் அமெரிக்காக்கே புத்தி வந்துச்சு. கூட்டா சேர்ந்து பன்னாட்டு படைகள் என்ற பெயரில் அடக்குமுறை நிகழ்ந்த பின்னர் இன்னைக்கு அந்த மக்கள் ஜனநாயகத்தை சுவைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கைகோத்து அடக்கின்ற அம்சம் தான் தீவிரவாதம். அடக்குமுறை என்பது இந்திய ஜனநாயக கொள்கைக்கு நாங்கள் போடும் அம்மை தடுப்பூசி. அம்மை கிருமி தான் அப்படின்னு நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க தேவையில்லை. பெரிய கிருமி தாக்காம இருக்க இப்பவே பாதுகாப்பா இருக்கதான் அம்மை தடுப்பூசி. ஒவ்வொரு தீவிரவாதமுக்கும் ஏதாவது நியாயத்தை சொல்லிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஜனாதிபதி அப்துல் கலாமுக்கு பிடிச்ச வார்த்தை என்னன்னு தெரியுமா? உனது எல்லா நாட்களையும் தயாராக இரு, எவரையும் சம உணர்வோடு சந்தி, நீ பட்டறைக்கு கலானால் அடிதாங்கு, நீ சுத்தியானால் அடி. நம்ம நாட்டிலே கம்யூனிஸ்ட் இருக்குது. முதல்ல யாருன்னு பார்த்தா முதல்ல தீவாங்க, அப்புறம் ராணுவ மிலிட்டரிக்காரங்க. அதனால அவங்களுக்கு இவங்க தான் லைக்கு. ஒரு மனுஷன் தனக்கு இந்த நோய் இருக்குன்னு சொல்லிக்கத்தான் ப்ரொஃபஷன். ஒரு நாடு அவங்க இடத்துல இருந்து தீவிரவாதம் எங்க இருக்குன்னு சொல்லிக்கத்தான் ப்ரொஃபஷன். தீவிரவாதம் பெருமைப்பட்டு கொள்வதற்கான கலாச்சாரம் அல்ல, அது மனித இனத்துக்கு மனித உரிமைக்கு விடப்பட்ட சவால். அதனை அடக்குதல் மட்டுமே ஒடுக்கணும் என கூறி ராணுவத்தை நம்ம தான் பரிசளிச்சு தேர்ந்தெடுத்தோம். அவங்க எதை நினைக்கிறாங்க இங்க பட்டிமன்றம் நடக்குதுன்னு சொல்லி அடக்குமுறையாக இருக்கணும் இந்த தீர்ப்பு என கூறி விடைபட்டுக் கொள்கிறேன். நன்றி.